மக்கள் வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ நம்ம பிராணாயாம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உஜ்ஜை பிராணாயாமா. உஜ்ஜை அப்படின்னாலே என்னென்ன, விக்டோரியஸ். நம்ம எதுலேயுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னாலே முக்கியமானது நம்மளுக்கு உடம்புல ஃபயர்னால் ஒரு தீப்பொறின்னு சொல்லுவாங்க, அது வேணும். அதுக்கு முக்கியமாக இந்த விக்டோரியஸ். ஏன்னா இது மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா தைராய்டு தான் நம்ம மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணுறது. அதனால் இது தைராய்டு ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்ணுது. நம்ம எவ்வளோ தான் சூடாக குடித்தாலும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் தான் உள்ளார போகும். ஏன்னா இந்த தைராய்டு வேலத்தை என்ன பண்ணுன்னா இங்கே இருக்குது தெர்மோ ரிசெப்டார் சேஞ்ச் பண்ணி உள்ளார அனுப்போம். அப்போ இந்த உஜ்ஜை பிராணாயாமம் பண்ணக்குள்ள என்னென்னா மெயினாக இந்த கிரேனியல் ஃப்ளெக்ஸஸ், இந்த தைராய்டு இது எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் இந்த உஜ்ஜை பிராணாயாமம் விக்டோரியஸ் ப்ரீத்திங் சொல்கிறாங்க, ஆர் ஓஷன் ப்ரீத்திங் சொல்கிறாங்க. அது இல்லாமல் மிக முக்கியமாக இருக்கிறது என்னென்னா வாண்டரிங் நர்வுன்னு சொல்லுவாங்க, வேகஸ் நர்வ். அதாவது டாக்டர் கேனன்றவர் தான் இதை கண்டுபிடிச்சார். ஏற்கனவே நர்வு இருக்குது, அது இதுதான் ரெஸ்பான்சிபிள். நம்மள்ட்ட இருக்கிற பெரிய நரம்பு, நம்ம உடலில் இருக்க பெரிய நரம்பு எதுன்னா இந்த வேகஸ் நர்வு தான். இது எங்கன்னா கழுத்தில் நம்ம 12 நரம்பு இருக்குது, 12 ஜோடியாக. அதில் 10வது நரவு தான் இந்த வேகஸ் நர்வு. இது தலையில் ஆரம்பித்து உங்களுடைய நுரையீரலை கவர்ன் பண்ணுது. அதை நல்லா இயங்கிறதுக்கு உதவுது. அடுத்து உங்களுடைய இதயத்தை நன்றாக இயங்குவதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் உங்களுடைய செரிமான பாதை, உங்களுடைய கட்டு வரைக்கும், உங்களுடைய ரெக்டம் வரைக்கும் இந்த நர்வு போகுது. அதனால தான் லாங்கஸ்ட் நர்வு என்னென்னா வேகஸ் நர்வு. அந்த வேகஸ் நர்வு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த உஜ்ஜை பிராணாயாமா. அப்போ அந்த வேகஸ் நர்வு நல்லா இருந்தாலே உங்களுக்கு முக்கியமான உறுப்பு, உங்களுடைய நுரையீரலாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், செரிமான பாதைகளாக இருக்கட்டும் நன்றாக இயங்கும். அதுக்காக தான் இந்த உஜ்ஜை பிராணாயாமம் நம்ம பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற பிராணாயாமா உஜ்ஜை. உஜ்ஜை அப்படின்னாலே என்னென்ன, விக்டோரியஸ். விக்டோரியஸ் அப்படின்னாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைகிறதுக்கு இந்த பிராணாயாமம் உதவுது. அதேமாரி பார்த்திங்கன்னா உஜ்ஜைக்கு இன்னொரு மீனிங் ஓஷன், கடல்னு அர்த்தம். எப்படி கடலில் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் அதிகம், தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கோ, எப்படி கடல் உலகத்துக்கு முக்கியமோ. ஏன்னா கடல் 70% இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம உடம்புலையும் பார்த்திங்கன்னா 70% தண்ணி தான் இருக்குது. ஓகே, அதனால தான் இந்த பிராணாயாமம் மெயினாக நம்முடைய ஹைட்ரஜனை, அந்த பிஹெச் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா நம்முடைய மெட்டபாலிசம் எதை பயன்படுத்துகிறதுனா இந்த தைராய்டு தான். அதனால தான் இந்த பிராணாயாமம் நம்ம த்ரோட்டை கான்ட்ராக்ட் பண்ணி பண்ணணும். அதுக்கு இஸ்ஸிங் பிராணாயாமம்னு பேர். கைகள் 2 சின்முத்ரா வச்சிங்க, முதுகு நேராக வச்சிங்க. இப்போ பொறுமையாக உங்கள் கவனத்தை உங்களுடைய கழுத்து பகுதிக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கழுத்து பகுதியை, அந்த தொண்டை பகுதியை கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக மூச்சை உள்ளார இழுங்க. மூச்சு இழுக்கிறது உங்கள் தொண்டை பகுதியிலேருந்து காற்று மூக்கு வழியாக தான் போகும். ஆனால் நீங்கள் உணர்வுபூர்வமாக கவனித்து தொண்டை வழியாக மூச்சு இழுக்கணும். அப்போ உங்களுக்கு தான் அந்த இஸ்ஸிங் சவுண்டு வரும். எப்படி கடல் அலையோட சவுண்டு இருக்குமோ அதேமாரி அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அந்தமாரி அதை இழுங்க. நல்லா இழுத்த பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு, இப்போ கையை இதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது கையை நாசிக முத்ரா வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், தலையை நேராக்கிட்டு உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடாக மூச்சை வெளியே விடுங்க. விடுறதுல 2-3 வேரியேஷன் இருக்குது. சில பேர் 2 முக்கம் வழியாகவும் விடுவாங்க. இங்கே நம்ம இடது பக்கமாக வெளியே விடுறோம். நல்லா வெளியே விட்ட பிறகு மறுபடியும் 2வது வரை. இப்போ மறுபடியும் உங்கள் கவனத்தை உங்களுடைய தொண்டை பகுதி கொண்டு வாங்க. ஜஸ்ட்டு டைட்டன் பண்ணுங்க உங்கள் தொண்டை பகுதியை. நல்லா மூச்சை இழுங்க. நல்லா அந்த இஸ்ஸிங் சவுண்டோட இழுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்ஸிங் சவுண்டோட இழுத்த பிறகு கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணிங்க. இதில் 2வது முக்கியம் அந்த பந்தாஸ். நல்லா கொஞ்ச நாள் டைட்டன் பண்ணிங்க மூச்சு இழுக்காமல். இப்போ பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வலது கையை நாசிக முத்ராவில் வச்சுட்டு வலது நாசி துவாரத்தை கட்டை விரலால் ஹோல்ட் பண்ணிவிட்டு இடது பக்கமாக மூச்சை வெளியே விடுங்க. வெளியே விட்டுட்டு பொறுமையாக மறுபடியும் தேடுறோம். கையை ரிலீஸ் பண்ணிங்க. மறுபடியும் உங்கள் கவனத்தை உங்களுடைய தொண்டை பகுதி கொண்டு வாங்க. நல்லா அழகாக உங்களுடைய தொண்டை பகுதியை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு நல்லா மூச்சு இழுங்க. அந்த சவுண்டு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டை. நல்லா இழுத்த பிறகு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஒன்றும் மறக்கக்கூடாது, நீங்கள் இந்த பயிற்சி முழுவதும் மூலபந்தால் இருக்கும். இப்போ பொறுமையாக கையை நாசிக முத்ரா வச்சுட்டு வலது கையை உங்களுடைய வலது நாசியை மூடிட்டு பொறுமையாக இடது பக்கம் மூச்சை வெளியே விடுங்க.
வெளியே விட்ட பிறகு கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரீத்தில் இருங்க. இதேமாரி நம்ம 5லேருந்து 7 முறை பண்ணலாம். இதுக்கு பேர் உஜ்ஜை பிராணாயாமம். இப்போ நம்ம இந்த உஜ்ஜை பிராணாயாமம் பண்ணோம். இந்த உஜ்ஜை பிராணாயாமம் நம்ம ரெகுலராக பண்ணக்குள்ள நம்ம சொன்ன மாரி என்னென்ன உறுப்புகள்லாம் பலனடையணும் அப்படின்னாலே, மெயினாக நம்மளுடைய நுரையீரல் நன்றாக இயங்கும், நம்ம இதயம் நன்றாக இயங்கும், செரிமான பாதை நன்றாக இயங்கும். இந்த உறுப்புகள் நன்றாக இயங்குனாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த உஜ்ஜை பிராணாயாமமாக சரிவர பயிற்சி செய்து தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.